வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் நான் என்ன பண்ணேன்றது தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஜஸ்ட் ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. முதல் வேலையாக பாஸ்மதி ரைஸை ஊற போட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதம் வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. அடுத்ததாக ஸ்நாக்ஸுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பர், உப்பு, ட்ரைட் மேத்தி லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போது பாவ் பஜ்ஜி பண்ண இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஒவ்வொரு கேப்லேயும் ஃபில் பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு பன்னியும் ரெடி பண்ணி நடுவால் ஒவ்வொரு சீஸ் க்யூபையும் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு தட்டில் இந்த 2 பன்னியும் வச்சு மூடி வச்சாச்சு. இது ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அடுத்ததாக இப்போது எக் ரைஸ் தாளிச்சிடலாம். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேன். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தியாச்சு. இது கூடவே பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ் 2ஐயும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி ரைஸை லைட்டாக கிளறி விடுங்க. அதில் இந்த மிக்சிங்கை கொட்டிடலாம். இப்போது இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த 4 முட்டையும் எலசாக வறுத்தா போதும். ரொம்ப டோஸ்ட் பண்ணிட வேண்டாம். ட்ரை ஆகிற வரைக்கும் செமி ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். முட்டையை இந்த அளவுக்கு இளம் வறுவல் கொடுத்தா போதும். இப்போ எடுத்து இந்த ரைஸில் கொட்டிடலாம். இதையும் முட்டையையும் ரைஸோடு சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கேயே வச்சு இதை கலக்கலை. ஹாலில் நல்லா ஃபேனை ஹை ஸ்பீடில் வச்சு ஃபேன் காற்றுல நல்லா பரட்டி விட்டேன். முன்னவே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருந்தா இது தேவையில்லை. ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த மெத்தடில் நல்லா ஃபேன் காற்றுல வச்சு கலந்து எடுத்துனால கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து கலந்து விட்டால் அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி. இப்போது லஞ்சை பேக் பண்ணிடுறேன். கூடவே இந்த எக் அண்ட் சீஸ் ஸ்டஃப்டு பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு எக் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு இந்த பன்ஸையும் தான் பேக் பண்ணேன் இன்றைக்கி. மதியத்துக்கு நல்ல காரசாரமான எக் ரைஸுன்னா காலையிலைக்கு பழைய சாதம் தான். நேற்று சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நைட்டே. அதை தான் இன்றைக்கி நல்லா இளம் தயிர் உரையூற்றி அதையும் ஊற்றிக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா பிணைஞ்சு விட்டாச்சு. தொட்டுக்கறக்கு மாங்காய் ஊறுகாயும் நார்த்தங்காய் ஊறுகாயும் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். எக் ரைஸ் இதே டைப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருந்ததுங்க. காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.